ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குக் வித் சோமி. இன்றைக்கி நம்ம சூப்பர் அண்ட் டேஸ்டியான விரால் மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மீன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ஏரியில் அந்த மாதிரியான இடத்துலலாம் பிடிக்கிற மீன், நாட்டு மீன். இது வந்து கடல் மீன் கிடையாது. இந்த மாதிரி மீன் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வந்து வாங்குங்க. ரொம்ப வந்து ஹெல்த்தியானது, ரொம்ப வந்து சூப்பராகவும் இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ 1 கிலோ அளவுக்கு நாங்கள் விரால் மீன் வந்து வாங்கியிருக்கோம். இன்றைக்கி எல்லாம் க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்துட்டு நல்லா மெல்லிசாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். பூண்டு வந்து இந்த மாதிரி வந்து நசுக்கி வச்சுருக்கேன். ஒரு 10-15 பூண்டு பல். அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதிலே வந்துட்டு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். இது மிளகாய் தனியாக எல்லாம் சேர்த்து நம்ம அரைப்போம்ல, அந்த மிளகாய் தூள் தான். இப்போ காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துடுங்க. நம்ம எந்த ஒரு கடையில் வாங்குகிற மசாலாவும் சேர்க்காமல் நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியண்ட்டில் தான் செய்ய போகிறோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் சேர்த்து கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலை எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்து இதை நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். நான் அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சி எடுத்தாச்சு, பேஸ்ட்டு மாதிரி. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி நம்ம சேர்த்துட்டு நம்ம மீனோட மேரினேட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நீங்கள் கடையில் வாங்குகிற எந்த வறுவல் மசாலாவும் தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா தூள் தான், நம்ம எதுவும் புதுசாக வந்து வாங்கலை. இப்போ எல்லா மசாலாவையும் நம்ம வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம ஒரு பீஸாக வந்து மேரினேட் பண்ணிக்கலாம் மீனில். நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மசாலாவையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடணும். எதுவுமே மிச்சம் வைக்கக்கூடாது. நமக்கு மசாலா கரெக்டாக போயிடும். பாருங்கள், 1.5 ஸ்பூன் வந்துட்டு மிளகாய் தூளும், 1.5 ஸ்பூன் வந்துட்டு நான் மிளகு தூளும் சேர்த்துருக்கேன். உப்பு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம பூண்டு எல்லாமே வந்து சேர்த்துருக்கோம். இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இதே மாதிரி நம்ம ஒரு பீஸாக எடுத்து நல்லா வந்து மேரினேட் பண்ணிக்கணும். 2 பக்கமும் ஒவ்வொரு மீனாக எடுத்து 2 பக்கமும் நல்லா வந்துட்டு அந்த மசாலா வந்துட்டு இப்போ கோட் ஆகணும். அந்தளவுக்கு நம்ம எடுத்து நல்லா வந்துட்டு மசாலாவில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நான் ஒரு மீனாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்து கோட் பண்ணுற பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் வந்து பண்ணிக்கோங்க. இது வந்துட்டு நல்லா வந்து ஊறணும். ஒரு மணி நேரம் வந்துட்டு இது நல்லா வந்து ஊற வச்சுருங்க. ஒருவேளை உங்களுக்கு 1 மணி நேரம் ஊற வைக்க டைம் இல்லைன்னா ஒரு 1/2 hour வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு பொரிச்சிக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போ நான் வெள்ளியை தான் வந்துட்டு 1 மணி நேரம் வந்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். எல்லா மீன்லேயும் இதே மாதிரி நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு கோட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உப்பு காரம் எல்லாமே ஊறி நல்லா வந்து சூப்பராக இருக்கும் நமக்கு. இந்த மாதிரி விரால் மீன்லாம் கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணிடாமல் வாங்கி செஞ்சு பாருங்கள். ரொம்ப வந்து டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு ஹெல்த்தியாகவும் இருக்கும் நமக்கு. இதெல்லாம் வந்து எல்லா டைம்லேயும் கிடைக்காது. அதனால் இதெல்லாம் வந்து கிடைக்கும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நல்லா வந்து கல் காஞ்சிடுச்சு, எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பீஸாக நான் சேர்த்துட்றேன். கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் ஒரு 4 பீஸ் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி நல்லா வந்துட்டு 2 பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இது எது வேணால் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப ஒரு ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நல்லா வந்து 2 பக்கமும் நல்லா வந்துட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அந்தளவுக்கு நம்ம நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ ஒரு பக்கம் வந்துட்டு வெந்துடுச்சு நல்லா. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். 2 பக்கமும் இதே மாதிரி நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வந்து பொரித்து எடுத்துக்கணும். அப்போ தான் மீன் வந்து ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு பேட்ச் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த மீனையும் நம்ம இதே மாதிரி வந்து போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். 1 மணி நேரம் நல்லா வந்து ஊறணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நமக்கு அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா வந்துட்டு ஊறி டேஸ்ட் வந்து பக்காவாக இருக்கும். காரம் வந்து நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மீடியமாக சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வறுவல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காரமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போ அடுத்த பேட்ச் வந்து சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மீடியம் சைஸாக இருக்கிறதுனால நான் 4 பீஸாக வந்துட்டு வறுத்து எடுத்தேன். நீங்கள் உங்களோட பீஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஆயில் வந்து ஊற்றிக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து எல்லா மீனையும் நான் வந்து பொரித்து எடுத்துட்டேன் பாருங்கள். இதே மாதிரி நல்லா வந்து மசாலாலாம் ஊறி எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே எடுத்து சாப்பிட்ணும் போல். ரொம்ப வந்து சூப்பர் அண்ட் டேஸ்டியான விரால் மீன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.